சிம்பிள். ஏன்னா உள்ள உள்ள வசனம் இருந்தா என்ன நான் வந்து கரெக்ட் ஆக்குறது ரொம்ப ஈஸி. யூதாசுக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? ஏன் வசனம் இல்ல? பைபிள் தெளிவா சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எதுக்கு அப்புறம் தெரியுமா? எதுக்கு அப்புறம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. துணிக்கைய கொடுக்கிறாரு, அவன் வாங்குறான் பாருங்க. எஸ், அப்படி உள்ள கொடுக்கிறான். இன்னைக்கு என் வாழ்க்கையில் வசனம் தங்காத வாழ்க்கையா இருக்கிறதா என் வாழ்க்கை? அது மட்டுமல்ல, மத்தேயு 13:19 சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது. உணராதிருக்கும் போது என்னன்னு தெரியுமா? இது புரியும்படி, இது அவர் எனக்கு தான் பேசுறாருன்னு இல்லாம கேட்பாங்க. வெரி குட் லிசனர்ஸ், நல்லா கேட்பாங்க. ஆனா அவங்க இது ஆபிரகாமுக்கு சொன்னது, இது ஈசாக்கு, இப்படியே நினைச்சிட்டு இருப்பாங்களே தவிர இது என்னை குறித்து சொன்னது. உணராதிருக்கும் போது, அப்ப என் வாழ்க்கையில வசனம் கேட்டு நான் உணராம இருக்கிறேன்னா அதுதான் என்ன அடையாளம் தெரியுமா? நான் வசனத்தை என்ன பண்றேன்? மிதிக்கிறேன். சிலர் இருக்கிறாங்க பாருங்க, என்ன பேசினாலும் இவர் என்னதான் சொல்றார், ஆமே என்னதான் சொல்லிட்டு இருக்கிறார், யாரோ போட்டு கொடுத்தாங்க, யாரு என்னதான் 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 ஃபுல்லா என்னதான். ஆமே, உங்க காதுல கர்த்தர் கேட்க பண்றாருன்னா உங்களை தான் சொல்றாரு. பேசுறதுனால நான் விதிவிலக்கு கிடையாது. என்ன சொல்றார்? எனக்குள் வசனம் தங்கவில்லை என்றால், வசனம் தங்கன்னு அந்த மனப்பாடம் பண்றது அப்படி நான் சொல்ல விரும்பல, அப்படி சொல்ல வரல. அதெல்லாம் நல்லா பண்ணுங்க, வசனத்தை சொல்லுங்க. ஆனா நமக்கு இந்த வசனம் நம்மில் நிலைக்குமானால், ஒவ்வொரு பிரச்சனை வரும்போது அந்த வசனம் நம்மள ஓங்கி நிற்கும். ஒவ்வொரு வசனம் அப்படி நிற்கும் பாருங்க. பிசாசு இயேசுவினிடத்துல வந்து சோதிக்கிற வசனம் அப்படி மேல வருது பாத்தீங்களா? ஒருவனுக்குள் வசனம் இருந்தால் அவன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான். தாவீது அதனாலதான் 118:11 சொல்லுவாரு, நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடி உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். நான் வசனம் கேட்டோம், என்னால பாவத்தை விட முடியலன்னு அந்த வசனம் என்னில் தங்கவில்லை என்ற அர்த்தம். வசனம் ஒருவனுக்குள்ள இருந்தால் அவனுக்கு துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். 119:92 உமது வேதம் என் மன மகிழ்ச்சியா இராமல் இருந்தால் நான் என் துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். வசனம் ஒருவனுக்குள்ள இருந்தா பயத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அப்போஸ்தலர் 27, 23, 24, 25 வசனங்கள். அவனுக்குள்ள கர்த்தர் ஏற்கனவே கொடுத்த வார்த்தை இருக்கிறது, நீ ரோமாபுரியிலும் சாட்சியா நிக்கணும் அப்படின்னு. புயல் அடிச்சதும் மறந்துட்டு தூதன் ரிமைண்ட் பண்றார். உடனே எழும்பி பவுல் சொல்றார், ஆமே அவ்வளவுதான், மனுஷரே திடமனதா இருங்கள் அப்படின்னு. பவுலே பயப்படாத, உனக்கு வேர்டு இருக்கு. எஸ் எஸ் எஸ், எழும்பிட்டார். வசனம் நமக்குள்ள இருந்தா பயத்திலிருந்து விடுதலை. வசனம் நமக்குள்ள இருந்தா பிசாசின் தந்திரங்களில் இருந்து உணரவே இல்லை. உங்களில் ஒருவன் காட்டி கொடுப்பான் என்று சொல்லும் போது யூதாஸ் உணரவே இல்லை. ஆனா பேதுரு, அவன் ஒரு சூழ்நிலையில அந்த வசனத்தை நினைச்சிட்டு ஓன்னு போய் அழுதான். யூதாஸ் அழுததுக்கும் பேதுரு அழுததுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், பேதுரு அழுதது வசனத்தை நினைச்சு, யூதாஸ் அழுதது சம்பவித்ததை நினைத்து. அவர் சொன்னதை நினைச்சில்ல, சம்பவித்ததை நினைச்சு. வசனத்தை நினைச்சு ஒருத்தன் அழுறானா அவன் ஜெயிச்சிருவான்னு அர்த்தம், அவன் திரும்ப எழும்பிடுவான்னு அர்த்தம். சம்பவித்ததை நினைச்சு வேற வழி இல்லை, அழுதுதான் ஆகணும். ஒரு இழப்பு அழுதுதான் ஆகணும், நஷ்டம் அழுதுதானே ஆகணும். யூதாஸ் அழுதது நடந்த காரியத்தை வச்சு, சம்பவித்ததை வைத்து. பேதுரு அழுதது, வேதம் அழகாய் சொல்கிறது, அவர் சொன்ன வசனத்தை நினைத்து அழுதான். இன்னைக்கு இந்த வசனம் நம்ம இராதபடிக்கு, அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, என்னில் இந்த வசனம் தங்குதா, தங்க வைக்க என்ன செய்யணும் பாருங்க. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் தேவை கிடையாது. அவங்களுக்கு ஒன் டைம் லிசன் பண்ணாலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல எக்ஸ்பர்ட் ஆயிடுவாங்க, அது அப்படி உள்ளே இருக்கும். ஆனா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படி கிடையாது. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸ் தேவை. 3 மணிக்கு ஸ்கூல் முடியும்னா சிலரை மட்டும் 4 மணி வரை உட்கார வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டியூஷன் கொடுப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட் அவங்களுக்கு என்ன ஆகல, உள்ள நிக்கல, எவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறாங்க. அதே போலதான் ஒரு தேவ பிள்ளைக்கு இது தேவை. நம் நிலைமை நமக்கு தெரியணும். என் வாழ்க்கையில வசனம் தங்குதான்னு பாருங்க. என் வாழ்க்கையில் இல்லைன்னா அதுக்கு என்ன செய்யணும்?
அதான் தாவீது சொல்ற, வைத்து வைத்தேன். அது இருக்காது, சீக்கிரம்லாம் எனக்குள்ள இருக்காது. ஆனா நான் என்ன பண்றேன்னா அதை வைக்கிறதான் ட்ரை பண்றேன். வேதத்தோட கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம், ஒதுங்கி இருப்போம், வேதமும் நம்மளுமா இருப்போம். ஏன்னா இந்த வசனம் விதைக்கப்பட்டாச்சு. வாழ்க்கையில போராட்டம் வருதுனாலே புரிஞ்சுக்கோங்க, வசனம் விதைக்கப்பட்டுச்சு. ஹல்லேலூயா. அதாவது விதை இல்லாத நிலத்துல பறவை தங்காது. பறவை அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கும். விதைகள் இருக்கிற நிலத்துல ஆகாயத்து பறவைகள் வந்து இறங்கும். உங்க வாழ்க்கையில போராட்டம் வருதுன்னா உங்களை வாழ வைக்கிற வசனம் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். இதை அவங்க எடுத்துட்டு போயிடக்கூடாது உணராது இருக்கும் போது. ஆமென். அதனாலதான் அந்த வசனத்தை என் வாழ்க்கையில, ஆண்டவரே நான் மிதி உண்டாலும் பரவாயில்லப்பா, உங்களுடைய வசனம் என் வாழ்க்கையில என்னால மிதிப்படக்கூடாது. எவ்வளவு பேசி இருக்கிறார் நம்ம கிட்ட. அப்படி பேசும்போது அப்படி தட்டி விட்டுறோமா? வழி இருக்கு. ஹல்லேலூயா. ஆமென். உணரம். அதுக்கப்புறம் உணர்வே இருக்காதுங்க. எப்படி வசனம் இருந்தா தான் எனக்கு உணர்வு வரும். உணர்வே இருக்காது. இந்த வழி இருக்கு. வாழ்க்கையில போராட்டங்கள் வருது, உங்களுக்கான ரேமா வருதுன்னு, வாக்குத்தத்தம் வருதுனாலே அடுத்து ஆகாயத்து பறவை வருதுன்னு அர்த்தம். அப்ப நீங்க இதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா? எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கலாம். ஆமென். பிரச்சனை புயல் அடிக்குது, பிரச்சனை அடிக்குதுன்னதும் இந்த யோபு வசனத்தை இறுக பிடித்துக் கொண்டார். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் ஆமென் தீபமாக க்ளோரி காரிருளில். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அடுத்த பாயிண்ட் போறதுக்கு முன்னாடி இல்ல ஒரு காரியத்தை அன்பா சொல்றேன். அதாவது உங்களுக்கு தெரியும் உங்க வாழ்க்கையில வசனம் தங்குதா இல்லையான்னு. தங்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஆமா, நல்லா ஆரம்பத்தில் பயில் படிக்கும் எனது ரெஃபரன்ஸ் வந்து நிற்காது. நமக்கு இந்த மனப்பாடம் பண்ணி ஓட்டுறதுக்கு வராது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் தரும்போது அது எந்த பக்கத்துல, எந்த மேல இருக்கா கீழே இருக்கா இப்படி வந்து பார்த்து வச்சிருவேன். ரெஃபரன்ஸும் படிப்பேன். நமக்கு நல்லா தெரியும் 2 மணிக்கூர்ல ரெஃபரன்ஸும் மறந்து போயிடும். ஆனா திருப்பி என்ன பண்ணுவோம்னா எடுத்து அந்த நமக்கு தெரியும், ஓகே இந்த பக்கத்துல மத்தையும்னு தெரியும், ஆனா எதுல லெஃப்ட் சைட்ல மேல இருக்கும் இல்ல கீழே இருக்கும். இப்படி வந்து இப்படி பார்த்து வச்சா நமக்கு அது மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிரும். சில டைம்ல அந்த ரெஃபரன்ஸ் மறந்தாலும் இந்த ரைட் சைட்ல கீழே இருக்கும் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அது வந்து முந்தையே அது வந்து அப்படி பிராக்டிஸ் பண்ணனால, அதனால பைபிள்ல இந்த தமிழ் பைபிள் தான் ஃபுல்லா படிக்கிறது. ரெஃபரன்ஸுக்கு மட்டும் இங்கிலீஷ் பைபிள் பார்ப்பேன். அதனால நமக்கு தெரியும் எது ஓரளவு. இது எங்க அப்பாட்ட இருந்து படிச்சேன். ஆனா எங்க அப்பாவுக்கு ரெஃபரன்ஸ் எல்லாமே தெரியும். எந்த ரெஃபரன்ஸ் கேட்டாலும் அவர் நடமாடும் வேதம் அவர். ஆமே, நமக்கு நம்மளும் ட்ரை பண்ணோம். புலி 8 அடின்னா அப்பா 8 அடினா பிள்ளை 1 அடி கூட இல்லை. அப்பதான் சும்மா சொல்லுவாங்க, ஒன்றும் கிடையாது. ஆமே ஆமா, சிங்கம் தான், ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் நமக்கு என்ன வருது, எப்படி வருது, ரைட்டு, அவ்வளோதான், ஓட்டுறாரு.
அதை கனப்படுத்துறார் என் தகப்பன். அதுதான் சொல்ல வரேன். சிலர்லாம் மார்க் பண்ணி படிப்பாங்க பாருங்க, கனப்படுத்துவாருங்க நீங்க பண்ற ஒவ்வொன்றுமே. ஆமா, உங்களுக்கே தெரியாது. ஆமா, நீங்க அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. ஏதோ ஒன்று செய்யுங்க, ஏதோ ஒன்று செய்யுங்க. எழுதுங்க, எழுதுங்க. ஆமா, எனக்கு இந்த எழுத்தெல்லாம் ஸ்டார்டிங்ல வராது. ஒரு நாள் திருப்பூர் மீட்டிங்ல போயிட்டு இருக்கும்போது காலையில ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆண்டவர் தெளிவா பேசிட்டார். நான் அவன்கிட்ட பேசுறதெல்லாம் எழுதுன்ட்டார். வேற ஏதாவது ஆப்ஷன் எழுது, அவ்வளவுதான். அன்னைக்கு தொடங்கினேன். இப்போ ஃபுல்லா டைப் பண்ணி ஐபேட்ல வச்சிருவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லா எழுத்ததான் இருக்கும். எனக்கு வரது விரும்பும். ஏன் எதுக்கு எழுத சொல்றாரு தெரியுமா? எனக்குள்ள இந்த வசனம் இருக்கணும், வசனம் இருக்கணும். வசனம் இருக்குன்னு வைங்களேன், எனக்குள்ள வசனம் இருக்குன்னு வைங்களேன். ஒருவேளை நான் இன்னைக்கு உணர்வடையலைனாலும் இந்த வசனம் எனக்குள்ள இருக்கிறதுனால என்னை உணர்வடைய வைக்கிறதுக்கு ஒரு சேவலை கூவ வச்சாலே போதும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? உங்களுக்குள்ள வசனம் இருக்குன்னா உங்களை உணர்வடைய வைக்கிறதுக்கு உங்க பிள்ளைய ஒரு 2 நிமிஷம் அள வச்சாலே போதும். அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய பைபிள் ஸ்காலர் வந்து அல்லது ஒரு தூதன் வந்து ஒன்னும் வேண்டாம். ஒரு சேவல் எப்படி கூவுச்சு வேண்டாம், அவ்வளவுதான். அவர் போய் வசனத்தை நினைத்து சிம்பிள். ஏன்னா உள்ள வசனம் இருந்தா என்ன நான் வந்து கரெக்ட் ஆகிறது ரொம்ப ஈஸி. யூதாசுக்குள்ள என்ன இல்ல தெரியுமா? ஏன் வசனம் இல்ல? பைபிள் தெளிவா சொல்லுகிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். எதுக்கு அப்புறம் தெரியுமா? எதுக்கு அப்புறம் சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. துணிக்கைய கொடுக்கிறாரு, அவன் வாங்குறான் பாருங்க. எஸ், அப்படி உள்ள கொடுக்கிறான். சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் அழுதான், மனசாப்பட்டான். ஆனா எதை நினைக்கல தெரியுமா? வசனத்தை நினைக்கல. பேதுருவை சிம்பிளா திருத்திட்டாரு பாருங்க. இயேசு அப்படி திரும்பி ஒரு பார்வை. வசனம் உடையவன் ஈஸியா திருத்தப்படுவான். நமக்கே தெரியாது. நம்ம வசனத்தை நல்லா கேட்டுட்டு தான் இவைகளை எங்களுக்கு சொல்லுன்னு கேட்டவன் தான் இப்ப மறுதளிச்சுட்டு நிக்கிறான். இப்பெல்லாம் கேட்டுட்டு ஊமையை கேட்டுட்டு அடுத்து போய் நம்ம புதுசா ஊமைகளை சொல்லுவோம், அது வேற. ஆனா அந்த வசனம் ஒருவனுக்குள் இருந்தால் அவன் திருந்துவது எளிது. தாவீது திருந்துறது ரொம்ப எளிது. நாத்தான் தீர்க்கதரிசி வந்து ஒரு மேட்ரை சொன்னாரு, மனம் திரும்பிட்டான். ஆனா வார்த்தை ஒருத்தன் புறக்கணித்தான் பாருங்க. அவன் பேர் என்ன தெரியுமா? சவுல். அவனால திருந்தவே முடியல. வசனம் உடையவன் திருந்துவது ரொம்ப எளிது. ஒரு சின்ன சம்பவம் நடந்தா போதும் அவன் லைஃப்ல ஈஸியா எஸ்கேப் ஆயிருவான். அதனாலதான் வாலிபர்களே, உங்க வாழ்க்கையில இந்த பொல்லாத உலகத்துல நம்ம அறியாமலே ட்ராக் மாறுவோம். ஆனா உங்களுக்குள்ள வசனம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் வைங்கள, உங்களை அக்கினியிலிருந்து உங்களை தப்பித்து கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் சிம்சோனுக்குள்ள அபிஷேகம் இருந்து எல்லாம் இருந்துச்சுங்க. அவன் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சான் பாருங்க, எஸ்கேப் ஆகிறான். நம்ம லைஃப்ல இது தெரியணும். வசனம் உடையவன் வசனம் இல்லாதவனை திருத்துறது ரொம்ப கஷ்டம். ஆனா வசனம் உடையவனை திருத்துறது ரொம்ப ஈஸி. இந்த வார்த்தைக்காக நான் என் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனாலதான் அடுத்த பாயிண்ட் போக முடியாம நிக்க வைக்கும் போதே நினைச்சேன் ஏதோ ஒண்ணு சொல்ல போறாருன்னு உங்களுக்குள்ள. அதனாலதான் ரொம்ப ரொம்ப வசனத்தை கேளுங்க, உங்களுக்குள்ள வசனத்தை வைத்து வையுங்கள். அல்லேலூயா. உங்க தலைமுறைக்கு சின்ன பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது. அதனாலதான் வாலிபர்களே, இந்த பைபிளுக்கும் உங்களுக்கும் எவ்வளவு நெருக்கம் வச்சிருக்கு. நம்ம யூத் தம்பிங்க எல்லாம் டெய்லி ஒரு சாப்டர் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு நாள் நைட் பிரேயர் போட்டு பசங்கள்லாம் இருந்து பைபிள் ரீட் பண்றாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம். நான் என்ன விரும்புறேன், எல்லாரும் பேக் டு பைபிள், அவ்வளவுதான். வேதத்துக்கு திரும்புங்கள். பறவை எடுக்க வருதா துரத்துங்க. நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அதை கொடுத்து விட்டுருவோம். எதை சில இடத்துல இந்த குற்றாலம் அங்கெல்லாம் போகும்போது கையில ஏதாவது வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தா சிலது வரும். அதுக்கு பேர் என்னது? குரங்கு.
சிலர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, அதை கொடுக்க கூடாதுங்கிறது உறுதியா இருப்பாங்க. சிலர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அவங்களுக்கும் கொடுத்து அடுத்து உனக்கு மட்டும் என்ன நீயும் கொடு. எதுக்கு தெரியும், நமக்கு எதுக்கு வம்பு. இப்படிதான் இந்த ஆகாயத்தை பறவைக்கு நம்ம கொடுத்து விடுறோம். வசனத்தை எடுத்துட்டு போயிட்டுன்னு வைக்கல, பிசாசு கூட நம்மள மதிக்காது. உங்க வாழ்க்கையில பறவையே வரலையா, ஒர்த்து இல்லைன்னு தெரிஞ்சிட்டு. உங்க வாழ்க்கையில போராட்டம் இருக்கா, பறவை வருதா, அவன் போராட்டம் இருக்கா, நெருக்கம் இருக்கா, புரிஞ்சுக்கோங்க, ஐட்டம் உள்ள இருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு இப்போ ஒரு பிரச்சனை கிடையாது. அதுக்கு தெரியுது, வந்தா நம்மளையும் ஃபாஸ்டிங் போட வைப்பான். வேண்டாம், இயேசு கிட்ட சாத்தா வந்தான் தெரியுமா, ரீசன் என்ன தெரியுமா, உள்ள வேர்டு இருக்கு. அவர் சொன்னார்ல, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். ஓ, அப்ப அவருக்குள்ள என்ன இருக்கு, வேர்டு இருக்கு. வசனம் உடையவன ட்ராக் மாறி ஒரு வேளை போனாலும் அவனை திருத்துறது ரொம்ப ஈஸி. ஒரு சின்ன ஒரு செயல்படும். சேவல் 3 தடவை கூவிச்சு. உலகத்துல சேவல் கூவி ரட்சிக்கப்பட்ட ஒரு நபர் உண்டாங்க உலகத்துல. ரட்சிக்கப்படுறாரு. ஏன் தெரியுமா, உள்ள என்ன இருக்கு தெரியுமா, வசனம் இருக்கு. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவனும் இதை கேட்கிறவனும் இதை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவா. அதிகமாய் வேதத்தோடு உங்களை நெருங்கி வைத்துக் கொள்ளுங்கள். 2வது, கற்பாறை நிலம். மத்தேயு 13:5 சொல்லப்பட்டிருக்கிறது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே அது சீக்கிரமாய் முளைத்தது. மார்க் 4:5 இப்படி சொல்லப்பட்டிருக்கும், சில விதை அதிக, மார்க் 4:5 அப்படியே தான் சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா 8:6 சொல்லப்பட்டிருக்கும், சில விதை கற்பாறை மேல் விழுந்தது, அது முளைத்த பின் அதற்கு ஈரம் இல்லாததினாலே, ஆழம் இல்லாததினாலே, ஈரம் இல்லாததினாலே உலர்ந்து போயிற்று. இந்த கற்பாறையின் அனுபவம் என்பது, இயேசு என்ன சொல்லுகிறார்னா 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். கேட்கும் போது, ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலம் வரும்போது என்ன ஆயிராங்க தெரியுமா, பின்வாங்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சோதனை காலம் எப்படின்னா, மார்க் 4:17 சொல்லப்பட்டிருக்கும், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே, வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பம் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள், பின்வாங்குகிறார்கள், இடரல் அடைகிறார்கள். இந்த வசனத்தின் நிமித்த உபத்திரவம் சொல்லும் போது, அதாவது பிரச்சனை வந்து ஜெபிக்கிறது வேற, ஜெபித்து பிரச்சனை வர்றது வேற. வேதத்துல ஜெபிக்கிறதுனால பிரச்சனை சந்தித்த ஒருவன் உண்டு. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? யாரு? தானியேல். அவனுக்குள்ளே வேற ஆழமா இருந்ததுனால பிரச்சனை வந்தும் அவன் என்ன விடல தெரியுமா, ஜெபத்தை விடல. ஆராதித்து பிரச்சனை வந்த ஒரு டீம் உண்டு. யார் தெரியுமா? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. பிரச்சனை வந்தது, ஆராதனையை விடல. உத்தமமா இருக்கிறதுனால பிரச்சனை வந்த ஒருத்தன் உண்டு. யார் தெரியுமா? யோபு. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் உத்தமத்தை விடல. ஏன்னா இவங்க வேர் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு. ஆமென். ரொம்ப, அது என்ன சவுண்ட், அந்த ஒரு ஏசி ஆஃப் பண்ணிரு. வேர் வந்து ரொம்ப ஆழமா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஜெபம் பண்ண சில பாருங்க, இன்னையில இருந்து ரெகுலரா பைபிள் வாசிக்கணும், இன்னையில இருந்து கால் எழும்பி ஜெபம் பண்ணணும், இன்னையில இருந்து இந்த ஜெபத்தை நம்ம நடத்தணும். இப்படி வரும்போது ஒரு பிரச்சனை வரும் தெரியுமா? பிரச்சனை வந்ததும் இதை விடலான்னு நமக்கு ஒரு எண்ணம் வருது பாருங்க. அந்த எண்ணம் வரும்போதே அலர்ட் ஆயிரணும். நான் இன்னும் எந்த நிலையில தான் இருக்கிறேன் தெரியுமா? கற்பாறை. வசனத்தை கேட்ட உடனே முளைச்சிரும். சிலர் செய்தி முடியறதுக்கு முன்னாடியே தீர்மானம் எடுப்பாங்க பாருங்க.
செய்தி முடியறதுக்கு முன்னாடி தீர்மானம் எடுப்பாங்க. இன்னைக்கு போய் அப்படி பண்ணிடணும், இதை பண்ண, போற வெள்ள 4 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும். கேட்ட உடனே முளைக்கும், கேட்ட உடனே முளைக்கும், உடனே தீர்மானம். எல்லா மீட்டிங்லயும் ரட்சிக்கப்பட்டவங்க கை தூக்குதானே கை தூக்குவாங்க, எல்லா மீட்டிங்லயும். எங்க அப்பா இடத்துல மீட்டிங்ல கை தூக்குனாங்க, நான் இடத்துல மீட்டிங்ல கை தூக்குறாங்க. ஏன்னா கேட்ட உடனே முளைக்குது. ஆனா ஒரு பிரச்சனை வந்தது கொஞ்ச காலம் நம்ம லைஃப்ல. அதாவது தேவனுக்கு அடுத்த காரியத்துல ஆரம்பித்த ஏதாவது விஷயம் கொஞ்ச காலம் மட்டும் நிக்குது, அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகல அப்படின்னா நம்ம நிலம் பிரச்சனை, நில பிரச்சனை, நில பிரச்சனை. 2 காரியம் இல்லைன்னு சொல்லியிருக்கு. ஏன் வேர்கொள்ளல தெரியுமா? 1 ஈரம் இல்லை, 2 அதிக மண் இல்லை. இதை நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். இந்த ஈரம், அப்படி ஈரம் இருக்கணும்னாலே அந்த விருட்சம் எதின் அருகே நாட்டப்பட்டிருக்கணும் தெரியுமா? தண்ணீர் அருகே. ஆவியானவரோடு தொடர்பில்லாத அனுபவம் தான் ஈரம் இல்லாத நிலை. அதிக மண் இல்லை என்பதை ஆவியானவர் எப்படி சொல்லி தந்தாருன்னா, உனக்குள்ள தாழ்மை. மண்ணுனால என்ன தெரியுமா? நாம் எடுக்கப்பட்ட நிலை. ஆனா உன்னை கற்பாறை ஆக்குனதும் நீ எதை மறந்துட்ட தெரியுமா? நீ மண்ணுங்கிறத மறந்துட்ட. ஆவி, தாழ்மை. இந்த ஆவியில எளிமை இருக்கு தெரியுமா? ஈரம் இல்லாத மண் இல்லாத நிலைமை என்பது ஆவியில் எளிமை இல்லாத நிலை. அவங்கள யாரு தெரியுமா? நாங்களாம் கற்பாறை. சிலர்லாம் இருக்கிறது பாத்தீங்களா, 2 பாறையை விழுங்குறது மாதிரி தான் நாங்களாம். ஆனா ஸ்டார்டிங்ல இவங்க யாரு தெரியுமா? மண்ணு. மண்ணான மனிதனா என்னால ஏதோமா, இப்படிதான் மண் இருந்துச்சு. ஆனா ஒன்னா உயர்த்த அதிக மண் இல்லை. அதாவது எந்த அளவுக்கு உயர்த்தப்படுறோமோ அந்த அளவுக்கு நாம் நம்மை தாழ்த்த ஆமே நாம் வேறொன்று கட்டப்படும். அதனால இயேசு மலை உபதேசத்தை சொல்லும் போதே முதல்ல எதை சொல்லணும்? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஆவியில எளிமை, இது ரொம்ப முக்கியம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கோ. என் விஷயத்துல, என் வாழ்க்கையில ஜெபம் கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் ஜெபம் இல்லை. ஆராதனை கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் ஆராதனை இல்லை. இந்த வசனத்தின்படி வாழணும்னு தீர்மானம் கொஞ்ச நாள் ஓடுது, அதுக்கப்புறம் இல்லை. அப்படின்னா இந்த கொஞ்ச நாள் ஜெபம் ஓடிச்சு தெரியுமா? அந்த ஜெபத்துல ஒரு பெருமை வந்துட்டு. இந்த கொஞ்ச நாள் ஆராதனை ஓடுது பாருங்க, இந்த ஆராதனையில ஒரு பெருமை வந்துட்டு. இந்த கொஞ்ச நாள் இந்த உத்தமம்னு சொன்ன பாருங்க, அதுல கொஞ்சம் பெருமை வந்துட்டு. அந்த இடத்துல தான் தாழ்த்தணும் நம்மை. நம்ம எப்பவுமே புரிந்து கொள்ளுங்கள், வேர் அவன் அதிகமா கீழே தான் போகும். வேர் இல்லாம முளைக்கிறதெல்லாம் ஒரு சின்ன வசனத்தின் நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்தா நிக்காது. கற்பாறை. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த யோவான், இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான், வசனத்தின் நிமித்தம் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. பத்மு தீவுல தூக்கி போடுறாங்க. அவன் அங்க எப்படி மாறினான் தெரியுமா? ஆவிக்குள்ளானான் இருக்கு. எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள்ள அவன் ஸ்ட்ராங்கா இருக்கிறான் பாருங்க. வசனத்தின் நிமித்தம் ஒரு பிரச்சனை வந்ததும் அவன் ஆவிக்குள்ளானான் இருக்கு. அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டான், எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறான். இது ரொம்ப முக்கியம். என் வாழ்க்கையில எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம். ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் பண்ணி 2 நாள் பைபிள் படிச்சேன், அதோட பைபிள் படி போச்சு. கரெக்ட் தானே? சிரிக்கிறீங்க பாருங்க. ஆமென். எல்லாம் தீர்மானிப்போம், இதுல இருந்து அப்படி போகணும் இப்படி போகணும், கொஞ்சம் கொஞ்சம். அதாவது ஒருத்தன் வாழ்க்கையில தோல்வினா என்ன தெரியுமாங்க? அவன் கேட்ட வசனத்தின் பலனை அவன் வாழ்க்கையில பார்க்காம போறான் தெரியுமா? இது தோல்வியை விட மிகவும் பரிதாபம். ஆமென். என் வாழ்க்கையில அந்த ஈரம் இருக்கணும். சில சொல்லுங்க, நெஞ்சில ஈரமே இல்லை பாரு அப்படிவாங்க. ஏ மேஜர். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த போது கற்பாறையெல்லாம் என்னாச்சு தெரியுமா?
விளந்துச்சு. கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனமாற்றி அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தே ஆட்கொள்ளும் தேவா. நாதானின் சிநேகம் நாதானின் சிநேகம் பெருகட்டும் என்னில் என்னை காணுவோ. தலை போற விஷயம் வந்த பிறகும் சத்தியத்துல யோவான் நிக்க காரணம் தன்னை அதிகமாய் தாழ்த்தினது. நீர்தான் கிறிஸ்துவான் கேட்டபோது அவர் பாதரட்சையின் வாரை அவிழ்ப்பதற்கு கூட நான் பாத்திரவானே அல்ல, அவர் பெருகவும் நான் சிறுகவும். ஆமென். நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதம் போல. அது என்ன பிரச்சனை வந்தாலும் நிக்கிறதுக்குன்னு சொல்லப்பட்ட வார்த்தை. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம கேட்ட உடனே ஏதோ பண்ணுது. ஆனா பண்ணது அப்புறம் 2 நாள் கழிச்சு பண்ண மாட்டேங்க. சில சொல்லுவாங்க, இந்த சண்டே கேட்ட அந்த செய்தி மண்டே டியூஸ்டே வர நல்லா இருக்கு, வெனஸ்டே வரும்போது ஏன் சாம்பார் புதனா? வெனஸ்டே அதுக்கப்புறம் சனிக்கிழமை அதுக்கு ஒரு திருப்பி சண்டே வரணும். அதனால எப்படா சண்டே வரும்னு, எப்படா சண்டை வரும்னு வேறு தெரியாதுங்க. நான் அதிகமா வேரூண்டி நிக்கிறேங்கிறது எப்ப தெரிய வரும்னா, புயல் அடிக்கும் போது, காற்றடிக்கும் போது. சோ நம்முடைய இந்த வேறுங்கிறதே அந்த ரங்கம். நான் வெளியரங்கமா நல்லா ஹாப்பியா வசனம் கேட்டு பயங்கரமா காட்டலாம் என்ன. அப்படி வசனம் கேட்கும் போது இங்க இருந்து ஓ க்ளோரி ஹalleluya சத்தம் போட்ட பக்கத்துல இருக்கவங்களுக்கு எப்படி தோணும் தெரியுமா? இவங்க வசனத்தை எப்படி என்ஜாய் பண்றாங்க. கேட்ட உடனே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு, மற்றவங்க எல்லாம் ஆமேன்னு சொன்னா இவங்க சும்மா எல்லாம் ஆமேன்னு சொல்ல மாட்டாங்க. பக்கத்துல 2 பேர் இடிச்சு ஹalleluya. அப்ப என்ன தெரியுமா தோணும்? எப்பா என்ன சந்தோஷம், இவங்களுக்கு வசனம் கேட்டா சந்தோஷத்துடனே ஏற்றுக்கொண்டு. அதுக்கப்புறம் ஆமென் ஆமென். ஈரம் இருக்கணும், அதிக மண்ணு. இந்த மண்ணுங்கிறதுக்கு நிறைய அர்த்தம் உண்டு. இங்கே சொல்லப்பட்டது இன்னும் தாழ்த்தணும், இன்னும் தாழ்த்தணும். இந்த வழியருகே பிரச்சனை வரவேன்னா கற்பார பிரச்சனை நாம தான். இப்போ கற்பாரையா இருக்கிறவன் அவனுக்கு அவனே பிசாசா இருக்கிறான். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டேங்கிறேன், வேண்டாம் சொல்ல யோசித்தா. கற்பாரையா இருக்கிறவன் ஆமே அவனுக்கு அவனே. அதனால கண்ணாடியை பார்த்து விரட்டுங்க, ஒழுங்கு மரியாதையா இருக்கிறியா இல்லையா. ஓஹோ அதான் போக மாட்டேங்குதோ. எப்படி போ? கொஞ்சம் ஈரம் இருக்கணும். ஒரு மரத்தை குறித்தாக நம்பிக்கை உண்டு, யோபு புஸ்தகத்தில் இருக்கு. நீங்க அதை வெட்டி போட்டாலும் அந்த தண்ணீரின் வாசனையே போதும், அது திரும்ப துளிர்க்கும். அவருடைய நடத்துதல் நமக்குள்ள அந்த ஈரம் இருக்கணும்னா அவரை துக்கப்படுத்தவே கூடாது. நதியோர நாட்டப்பட்ட விருட்சம் போல ஆண்டவர் சமூகத்துல இன்னும் தாழ்த்தி இன்னும் தாழ்த்தி, ஆண்டவரை இப்படி ஒரு வேர்டு கொடுத்திருக்கிறீங்கப்பா, சோதனையில நான் நிக்கணும் ராஜா, வேதனையில வசனத்தின் நல்ல எப்பவுமே புரிஞ்சுக்கோங்க. யோசேப்பு சந்தித்த அவ்வளவு பிரச்சனை எது நிமித்தம் தெரியுமா? வசனத்தின் நிமித்தம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டு. ஆனா நின்னுட்டாரு. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய தேவ திட்டம் ரேமாவாக வார்த்தையாக வெளிப்படுத்தப்படுதுன்னா புடமிட போகுதுன்னு அர்த்தம். எது வரைக்கும் புடமிடுதல் இருக்கும் தெரியுமா? அது நிறைவேறும் வரைக்கும்.
அது நிறைவேறும் வரைக்கும் அதுல நிக்கணும்னா வேறு ஸ்ட்ராங்கா இருக்கணும். நான் சபையில கேட்டு சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாம அந்த தனிப்பட்ட முறையை அந்த ரங்கத்துல வேறுங்கிறதே அடியில தான் இருக்கும், தெரியாது. அப்போ யாருக்கு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் வசனத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறேன்னு காட்டுறது மட்டும் இல்ல, யாருக்கு என்னோட அந்த ரங்கத்துல ஒரு பிரச்சனையில நீங்க நிக்கிறீங்கன்னா வேறு ரூட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். தானியலுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, ராஜா இப்படியோ சட்டம் போட்டிருக்கிறார். வேதம் என்ன சொல்லுது? அதுல கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அவன் அறிந்தும் அவன் நிறுத்த மாட்டேங்கிறான். ஏன்னா ரூட் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு. அக்கினி 7 மடங்கு ராஜா திரும்ப ஆஃபர் பண்றாரு, இங்க பாரு ஒரு விஷயம் கூட உனக்கு சான்ஸ் கொடுக்கிறேன். ரூட் ஸ்ட்ராங்கா இருந்தா நம்ம தேவனுக்கு அடுத்த காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னைக்கு ஏன் நமக்கு நிக்க முடியல? ஏன் நிக்க முடியல? நமக்கு ஒரு பிரச்சனை என்னதும் இந்த தேவ பிள்ளைங்க விசேஷமாய் ஆவிக்குரியவங்க அல்லது விசுவாசின்னு சொல்றவங்க வாழ்க்கையில என்னையும் உட்படுத்தி தான், எல்லாரையும் உட்படுத்தி, இதற்கு யாரும் விதிவில கிடையாது. அவங்க லைஃப்ல பொதுவா நம்ம லைஃப்ல பாருங்க, ஒரு என்ன பிரச்சனைனா நம்ம முதல்ல கை வைக்கிறது ஜெபத்திலையும் பைபிள்லையும் தானே. அதுக்கப்புறம் பாட்டே வராதுல்ல நமக்கு முதல்ல இங்க தானே கை வைக்கிறோம். ஏன்னா பின்வாங்குறோம். இயேசு கிறிஸ்து இந்த இரவு அவரை என்ன பண்ண போறாங்கன்னே தெரியாது, மிகவும் வியாகுலப்பட போகிற இரவு. அப்படி தெரிஞ்ச வேதம் சொல்லுகிற அவர் ஸ்தோத்திர பாட்டை பாடிக்கொண்டு கெத்செமனேக்கு போனார். அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறார். சிலுவையிலே அவர் கைவிடப்பட்ட பிறகு அவர் கையில தான் கொடுக்கிறார் அவரை. பிதாவே, தேவனை ஏன் என்னை கைவிட்டீங்களா? பிலாத்துவே, உம்முடைய கையில நாவி, அப்படியா சொன்னார்? இல்ல, கைவிட்டவர் கையில தான் கொடுக்கிறார். என்ன ஸ்ட்ராங்குங்க அவரு. இப்படிதான் நம்மை கர்த்தர் உருவாக்க விரும்புறார். எனவே ரொம்ப ஈரம் இருக்கணுங்க. இந்த நெஞ்சு கல்லாயிரவே கூடாது. ஈரம் இருக்கணும். ஆவியில எளிமை இருக்கணும், இறக்கம் இருக்கணும், நெஞ்சில ஈரம் இருக்கணும். அந்த அதிக மண்ணு, அதாவது நம்ம ஆரம்பத்தை டெய்லி ஒரு வாட்டி நினைச்சாலே போதும். எங்க அப்பா சாப்பிடும் போது இந்த பிளேட்ல இருக்கிற இந்த சோறுல ஏதாவது ஒரு பருக்கு என்ன சொல்லுவாங்க, அது ஒண்ணு கீழே விழுந்தா கூட எடுத்து பிளேட்ல போடுவான். சொல்லிட்டு அதை பக்கத்துல பார்த்தா, இங்க வீட்டுல மட்டும் இல்ல, மீட்டிங் எங்கேயாவது போற இடத்துல எல்லாரும் பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஏதோ ஒண்ணு அப்படி எடுத்து உள்ள போடுவான். யாராவது இதை கேட்ட சொல்லுவாங்க, இந்த ஒண்ணு இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதனாலதான் எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஃபேவரட்டான வேர்ஸ் நாங்க இருக்கு, நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். இது ஏன் தாழ்வில்? இன்னைக்கு என்ன எல்லாருக்கும் தெரியுது, ஆனா யாருக்கும் என்ன தெரியாத போது அவருக்கு மட்டும்தான் என்ன தெரிஞ்சது. இது நம்ம கிறிஸ்துவுக்குள்ள தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? அந்த கிருபை நம்மை அதிகமா ஈரத்துல வச்சு, அந்த ஈரம் காயாதபடி கிருபை காத்துக்கொள்ளும். இன்னைக்கு ஈரமே காஞ்சி போச்சு, ஈரமே இல்லை, வளர மாட்டேங்குது. கேட்ட உடனே அதோட முடிஞ்சது. ஆமா, இன்னைக்கு செய்தி சூப்பர். என்ன செய்தி? சூப்பர் செய்தி. அதான் என்ன செய்தி? அடிபொலி. என்ன செய்தி கேட்கலையா நீங்க? ஆளுக்கு மறந்துட்டு, அது சரி, நீங்க யூடியூப்ல போய் கேளுங்க என்ன செய்தி. ஆமென், ஹல்லேலூயா. இந்த மீட்டிங் முடிச்செல்லாம் டிராவல் போகும்போது என் கூட வர பிரதர்ஸ் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா நான் கேட்பேன், அவங்க ரெடியா இருக்கிறாங்கன்னா தெரிஞ்சிடும் படிச்சு வச்சுட்டு இருக்கிறான். கேட்கவே மாட்டேன். என்ன பிரதர் ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்கிறீங்க? அடுத்த நாள் கேட்பேன், மறந்துடும். இப்ப நேத்து வர ஞாபகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா. அதிகமாய் வேறு. மூன்றாவதாக
முள்ளுள்ள நிலம். வசனம் மத்தேயு 13:7. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது, முள் வளர்ந்து அதை எதை வசனத்தை நெருக்கி போட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடிக்கு அதை நெருக்கி போட்டது. லூக்கா 8:7 சொல்லப்பட்டிருக்கிறது, முள் கூட வளர்ந்து. வசனம் வளருது, கூட எதுவும் வளருது. வசனம் எது கூட வளரக்கூடாது? ஏங்க சில பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கிற பிள்ளை திடீர்னு சேட்டை பண்ணும். சேட்டை பண்ணதும் நேரம் அந்த பேரண்ட் போய் கிளாஸ்ல சொல்லுவாங்க, இப்படி பிள்ளை சேட்டை பண்றான், பிள்ளை இப்போ எங்க இருக்கிறான், பிள்ளை இப்போ பின்னாடி பெஞ்சில், தயவு செய்து மாத்திருங்க. ஆக்சுவலா நம்ம பிள்ளையால தான் சேட்டை, அது வேற. ஆனா அவங்க கூட என்ன ஆயிடக்கூடாது, வளரக்கூடாது. இவங்க கூட வளர்ந்து இவ்வளவு பிரச்சனை. இன்னைக்கு கூட ஒரு தாயார் பையனை கூட்டிட்டு வந்தாங்க, சொல்றாங்க, நல்லா பைபிள் படிப்பான் பாஸ்டர், எல்லாம் பண்ணுவான் பாஸ்டர், ஏரியால 2 பசங்க கூட விளையாட போனான் பாஸ்டர், அதுக்கப்புறம் இப்போ ஒழுங்கா படிக்கிறது இல்ல. அப்ப நம்ம எவ்வளவு அதுல கூட வளரக்கூடாது. இப்ப சாராள் ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்றாங்க பாருங்க. ஆமா, ஈசாக்கு யாரு கூட வளரக்கூடாது, இஸ்மவேல் கூட வளரக்கூடாது. அவங்க எடுத்த டெசிஷன் ரொம்ப சரியான டெசிஷன். இந்த டைம்ல ஒரு துருத்தி தண்ணியோட அனுப்பி விட்டாங்க, போனாங்க. பின்னாட்கள்ல ஆபிரகாம் கேத்ராளின் பிள்ளைகளுக்கு பிரைஸ் வெகுமதிகளை கொடுத்து அனுப்பி விடும் போது இஸ்மவேல் அப்படி போயிருக்க மாட்டான். என்ன ஒரு சரியான டெசிஷன் தெரியுமா, என்ன ஒரு. அதனாலதான் அந்த சாராள் சொன்ன விஷயத்தை கலாத்தியர் 4வது அதிகாரத்துல எப்படி சொல்லி இருக்கும் தெரியுமா, வேதம் கூறுகிறதுன்னு தான் சொல்லியிருக்கோம், சாராள் சொன்னான்னு சொல்லல. கலாத்தியர் 4வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனுடைய 30வது வசனம். அதை குறித்து சாராள் என்ன சொன்னால் அப்படின்னா இருக்கு இல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது, அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியா ஏன் இருப்பதில்லை. 29வது வசனம், மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல. அப்ப ஆவியின்படி பிறந்தவனால மாம்சத்தின்படி பிறந்தவனுக்கு துன்பம் கிடையாது, மாம்சத்தின்படி பிறந்தவனால ஆவியின்படி பிறந்தவனுக்கு அந்நாளால பெனினாளுக்கு துன்பம் கிடையாது, பெனினாளால. ஆமே. நீங்க துன்பப்படுறீங்களா, துன்பப்படுத்துறீங்களா? நீங்க துன்பப்படுறீங்கன்னா ஆவியின்படி பிறந்தவர்கள், துன்பப்படுத்துறீங்கன்னா மாம்சத்தின்படி பிறந்தவர்கள். ஒரு ஆமீன் வர தெரியும். என்ன 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 இவங்க என்ன வீட்டுல இருக்கவே விட மாட்டேங்கிறாங்க, நீங்க ஆவியின்படி பிறந்தவர்கள். ஆமாம். அதுக்குன்னு இப்படிதான் முந்தி எங்க அப்பா ஒரு சாட்சி சொன்னாங்க. ஆமாம். ஒருத்தங்க சொன்னாங்க, என் கூட இருக்கிற சகோதரியால நான் அவ்வளவு போராட்டம், இத்தனை நிந்த, இன்னைக்கு ஆராதனைக்கு வர்றது கூட அவ்வளவு லேட் ஆச்சு, ஆனாலும் கர்த்தர் நெருக்கத்தை தாண்டி கொண்டு வந்தார். கூட வருகிற சகோதரியை காணல. ஏன் காணலன்னு, அந்த சகோதரி குளிக்க போற கேப்ல இவங்க வெளியே போட்டுட்டு வந்துட்டாங்க. இப்படி துன்பப்படுத்திட்டு துன்பத்தை அனுபவித்தேன்னு சொல்லக்கூடாது. உங்க கூட இருக்கிறவங்க நீங்க கஷ்டப்படுறீங்களா, புரிஞ்சுக்கோங்க, நான் ஆவியின்படி பிறந்தவன். நீங்க கஷ்டப்படுத்துறீங்களா, புரிஞ்சுக்கோங்க, அவங்க ஆவியின்படி பிறந்தவர்கள். எவ்வளவு பைபிள் எவ்வளவு அழகாக நம்மளை கிளியர் பண்ணி கொண்டு போகுது. இதனால வேதம் என்ன சொல்லுகிறது? இப்ப அடுத்த வசனத்தை பாருங்கள். அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவளின் மகன் சுயாதீனம் உள்ளவளுடைய குமாரனோட சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை, ஆகையால் அடிமையானவளையும் அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. கூட வளரக்கூடாது முள்ளு. இந்த முள்ளு எதை காண்பிக்கிறது? மத்தேயு 13:22 சொல்லப்பட்டிருக்கிறது, உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். இது என்ன செய்யுதான்? வசனத்தை நெருக்கி போடுது. லூக்கா 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது, பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும். அடுத்த வார்த்தை எப்படி இருக்கும் தெரியுமா? சிற்றின்பம், பிளஷர்ஸ். நல்ல சிற்றின்பம் என்ன தெரியுமா? சின்ன சின்ன சந்தோஷம் இருக்கு தெரியுமா? நம்ம லைஃப்ல நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்கள்லாம் வச்சிருக்கிறோம்.
ஆனா நம்ம எதுல கேர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? இது எனக்குள்ளே அவர் விதைத்த வசனத்தை நெருக்கி போட்டுதான் பார்க்கணும். இதெல்லாம் தப்பா அப்படிங்கிற ஒரு ஆங்கிள் பார்த்தா எல்லாமே தப்பு இல்லைன்னு தான் தோணும். ஆனா இது என் வசனத்தை நெருக்கி போடுது அப்படின்னா அது தப்பு. பெரிய பெரிய அப்படிலாம் சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாரும் வாழ்க்கையிலும் இருக்கும்ல. சின்ன சின்ன காரியங்களை வச்சிருப்போம். ஆனா அது கூட வளருது. அது முள்ளா கூட வளருதா? முள்ளா கூட வளருதா? அது என்ன செய்யும்? நெருக்கி போட்டுரும். எனக்கு கடந்த நாள்ல ரொம்ப தெரிந்த வேத பகுதியானாலும் சிலரை மெடிடேட் பண்ணும்போது ஆவியானவர் அதுல ஒரு வெளிச்சத்தை காட்டுவார். இந்த மார்த்தாளும் மரியாளும் இருக்கிறாங்க பாருங்க. இயேசு வீட்டுல போகும்போது அவர் பாதத்துல இருந்தது யாரு தெரியுமா? மரியாள். மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவார். அடுத்து இயேசு லாசரு மரித்து 4 நாள் கழிச்சு வருவார் பாருங்க. மார்த்தாள் வந்து ஆண்டவர்கிட்ட நிறைய பேசுவா. ஆனா கடைசி வர இந்த மார்த்தாளை பார்த்தீங்கன்னா அவர் பாதத்தில் அவ விழவே இல்லை. கடைசி வர விசுவாசத்துக்கு எல்லாத்துலயும் டாப்பு தான். பணிவிட செய்யறதுல சூப்பர். இயேசு லாசரு மரித்து வந்து முதல்ல இயேசுவை ரிசீவ் பண்ணது யார் தெரியுமா? மார்த்தாள் தான். ஆனா கடைசி வர ஆனா அந்த இடத்துலயும் மரியாதை பாருங்க வந்து காலில் விழுற. அடுத்து வீட்டுல விருந்து வைக்கும் போது மரியாள் பரிமள தைலத்தை உடைத்து கால். அவளால் அதை தெரிந்து ஏன் முடியல? இயேசு வான் பண்றார், நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படு. உங்களுக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்குங்க. ஆனா இயேசு பாதத்துல உங்களை வைக்க முடியாது. அநேக கவலைகள், அநேக கவலைகள். ஐஸ்வர்யத்தின் மயக்கம், நான் இது எனக்கு கிடைச்சே ஆகணும்னு இருப்போம் பாருங்க. சில 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 பொருட்களை பார்த்து ஆசைப்படுவோம். ஆசை வரும். மாம்ச பலவீனம் உள்ளது. நம்முடைய கண்கள் மாம்ச கண்கள் தான். எல்லாம் ரைட்டு தான். ஆனா அதுல நமக்கு ஒரு மயக்கம் வரும் தெரியுமா? அந்த மயக்கம் என்ன தெரியுமா? அது நம்ம கண்ணை விட்டு நீங்கவே நீங்காது. ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்துட்டுன்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன தெரியுமா? அதை அடைந்தே ஆகணும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். சில பிள்ளைங்க பாத்துருக்கீங்களா? சில பொருளை பார்ப்பாங்க, அடம் பிடிப்பாங்க பாருங்க. நீங்க வேற என்ன வாங்கி கொடுத்தாலும் போகும். அதனாலதான் ஆண்டு சொல்லுவார், உனக்கு ஐஸ்வர்யம் விருத்தி ஆனால் உன் மனதை அதிலே வைக்காத. என் மனசை நான் ஒண்ணுல வச்சுட்டேன், அது முள்ளா கூடவே வளரும். அது ஆரம்பத்துல எல்லாம் நெருக்காது. அது ஒரு கட்டத்துல வளர்ந்ததும் எதை நெருக்கும் தெரியுமா? வசனத்தை நெருக்கும். நம்ம கேட்கிற வசனம் என்ன? கவலைப்படாத. ஆனா வீட்டுல போய் என்ன பட்டுட்டு தான் இருப்போம்? கவலைப்பட்டுட்டு தான் இருப்போம். அது நெருக்கி போடும். மார்த்தாள் மரியாள் ஒரு சிறந்த உதாரணம். கடைசி வர மார்த்தாளால் அவர் பாதத்துல போய் விழ முடியல. விருந்துலையும் சரி, கல்லறையிலும் சரி. ஆனா மரியாளை பாருங்க, மார்த்தாள மாதிரி விசுவாசத்தெல்லாம் வெளிப்படுத்தினாங்களா? கடைசி நாளில் உயிரோடு ஒன்னும் கிடையாது. ஆனா இயேசுவை பார்த்ததும் போய் விழுந்துட்டான். ஹல்லேலூயா. அமர்ந்திருப்பே அருகினிலே, சாய்ந்திருப்பேனும் தோளினிலே, ஏசையா